ஒரு கட்சிங்க தான் நண்பர்களே நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரையும். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2/1/2025க்கான 2026க்கான ஒரு பெஸ்ட் கசிங்க தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏவிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஒரே செட்டு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஏவிபிசி ஏசிக்கு ஒரே செட்டு தான் நம்ம வந்து அதிகமாக கொடுக்குறதில்ல. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்பளே. ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி 1ஆந்தேதிக்கான ரிசல்ட் என்ன, கசிங் என்ன கொடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். வருஷத்தில் முதல் நாள் ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கொடுத்து முயற்சி பண்ணி நேற்று எடுத்து வந்தோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 9 நம்பர் வந்து கொடுத்தோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 592. ஓகேவா? 592 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் 592 அடிச்சிருக்கீங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா 592 யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 592க்கு நம்ம வந்து ஆல் போர்டில் 9 நம்பர் வந்து சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்தோம். 9-4 கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்தோம். 9 நம்பருக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஏபிசிஎஸ்சிக்கு வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் 49 மட்டும் நம்ம வந்து நேற்று மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். 49 வரலைன்னா 49 39 கொடுத்துருந்தோம். ஓகே, இதில் வந்து ஆனால் 49 மட்டும் நம்ம வந்து மெயினாக டார்கெட் பண்ண நம்பரு. நம்ம 49 எல்லாம் 29 எல்லாம் 59 இந்த மாதிரி வரலான்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 592க்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 59 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான வெட்டி நம்பளே. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி போர்டுக்கு 9 நம்பர் எதிர்பார்த்துருந்தோம்னா நம்ம வந்து ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஆல் போர்டு டைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஏபியில் ஒரு 59 பாஸ் ஆகிருக்கும். ஆனால் 29 கொடுத்துருந்தோம். ஆனால் அது 92ஆக அடிச்சிட்டேங்க. நம்ம வந்து திருப்பி கொடுக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான நம்பர்ஸ் கொடுக்கலன்னு நம்ம வந்து அதிகமாக திருப்பி கொடுக்கல. நீங்கள் மட்டும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க முடிஞ்சளவுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் கொஞ்சம் போர்டு மாறி தான் வரும். நம்ம வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா புது மெத்தட் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கே தெரியும். இந்த வருஷம் கொஞ்சம் பெஸ்ட்டாக வின்னிங்ஸ் கொடுக்கணும் தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஓகே, வேலை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் 1ஆந்தேதி ஒரு ஏபிக்கு ஒரு 59 நம்பர் நம்ம வந்து சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகே, வாங்க நம்ம வந்து இதோட பெஸ்ட் வின்னிங்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஓகேவா? நம்ம வந்து வெள்ளிக்கிழமைக்கான வீக்லி சார்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் நோட் பண்ணிக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 59 இன்றைக்கி வின்னிங் எடுத்தோம். ஆனால் வந்து நம்ம வந்து மாற்றி கொடுத்துருந்தோம், ஏசி கொடுத்துட்டோம். அன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு சூப்பராக ஹெவி வின்னிங் எடுத்துக்கலாம். ஓகேவாங்க? 048 வச்சு நம்ம சிங்கிள் நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? 048 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துருவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 048 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன் ஆப்ஷன் போட்டு ரூட் ஆப்ஷன் வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் எடுப்போம். ஏன்னா முன்ன வந்து நம்ம ரூட் ஆப்ஷன் மட்டும் தான் போடுவோம். இப்போ இன் ஆப்ஷன் சேர்த்து போட்டு எடுக்கிறோம். இதில் 269 தான் நமக்கு கிடைச்சா ஃபார்முலா நம்பர். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புள்ளிக்கு 2வது இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் நம்ம நோட் பண்ணி வைக்கோம். மொதல் நம்பர் எப்பவுமே எடுப்போம். இதில் வந்து 2வது இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? 3 தான் நமக்கு எடுத்து அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். யார் 2ஆம் நம்பர் கொடுக்குன்னா கம்மி நம்பர்ஸில் இன்றைக்கி வந்து வின்னிங்ஸ் கொடுக்கணும் தான் நம்ம வந்து முடிஞ்சளவு கம்மியாக எடுத்துகிறோம். அதுக்கோசரம் தான் சிங்கிள் நம்பர் மட்டும் கொடுக்குறேன். 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, 048 வச்சு எடுக்கல. நம்ம வந்து 048 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கணும் நம்மளே. ஓகே, 537 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 537 இன் ஆப்ஷன் ரூட்டு போட்டு 269 புள்ளி நமக்கு புள்ளிக்கு 2வது இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9. ஓகே, 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? 537 வச்சடியில் நமக்கு ஒரு 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 995 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி 995 இன் ஆப்ஷன் 269 போர்டில் நமக்கும் ஒரு 2வது இருக்கக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? நம்ம 995 செடியில் நமக்கு 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 486 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 486 இன் ஆப்ஷன் 269 போர்டில் நமக்கு புள்ளிக்கு 2வது இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 954 வச்சடிக்கல 486 வச்சடிக்கல 450 வச்சு நமக்கு 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் நம்ம வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகே, வந்து நம்ம 954 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 954 இன் ஆப்ஷன் 269 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 2வது இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 8ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்தேன். எதுவுமே நம்ம வந்து முதல் நம்பர் 2 நம்பர்ஸ் எடுப்போம். ஏன்னா இது வந்து புது மெத்தடு.
ஏன்னா அது மூலமாக நான் வந்து நிறைய டைம் செக் பண்ணிட்டேன். 3ஆம் நம்பருக்கு கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நிறைய மெத்தட் கொஞ்சம் செக் பண்ணி தான் சொல்கிறேன். இதே ரூட்டில் 5 டேஸ் அண்ட் 4 டேஸ் 3 டேஸ் இது மாதிரி செக் பண்ணி போடையில் நமக்கு வந்து 3ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பரில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் தான் வருது. ஓகேவா, அதனால் நம்ம வந்து 3ஆம் நம்பர் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, 954 செடியில் நமக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு நம்மளே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துருப்போம். இதில் வந்து 048 செடியில் நமக்கு வந்து ஒரு 3ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நமக்கு வந்து ஒரு 9ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு வந்து 8ஆம் நம்பர். ஓகே, அடுத்தது நமக்கு 5ஆம் நம்பர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது நம்மளே. பி போர்டு அண்ட் ஏ போர்டுக்கு மெயினாக பி போர்டுக்கு தான் வரணும். ஆனால் ஏ போர்டுக்கும் வந்தாலும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா சார்ட்டில் ஏ போர்டுக்கு கட்டுது. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக பி போர்டுக்கு வந்தால் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஏ போர்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் நம்பர் 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 537 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 537 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 128 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம அந்த 537 கேட்டீங்க நமக்கு 1 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் 995 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன பார்த்தலாம். 995 எஸ்ஐன் ஆப்ஷன் 128 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 4 அப்படி 3. ஓகேவா, 4 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 995 நமக்கு 4 3 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 486 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்தலாம். நம்ம 486 எஸ்ஐன் ஆப்ஷன் 128 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 486 வச்சு நமக்கு 4 2 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 954 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம 954 எஸ்ஐன் ஆப்ஷன் 128 போர்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி 6. ஓகேவா, 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி 954 செடியில் நமக்கு வந்து 8 அப்படி 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்தோம். இதில் வந்து 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 4. ஓகேவா, ஏ போர்டில் 2 டைம்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 டைம்ஸ், சி போர்டில் 2 டேஸ். இந்த மாதிரி 8 அப்படி 6 சி போர்டு கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லாமல் ஏ போர்டு கொஞ்சம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தட் பாஸ் ஆச்சுன்னா ஏ போர்டு இல்லை சி போர்டு தான் வரணும். 8ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டுக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 6ஆம் நம்பர் வந்தால் சி போர்டுக்கும் வரலாம். ஓகேவா, 6ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு மெயினாக வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் 6ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, வீக்லி சார்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 36 63 38 83 இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் எடுத்துருக்குறோம். ஓகே, மெயினாக பார்த்தீங்கன்னா 36 63 கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக 8ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, நம்மளே அடுத்தபடியாக நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். வேணா பார்த்தீங்கன்னா அதிக நம்பர் எடுக்க வேண்டாம். சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துக்கலாம். 235 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம். இந்த 235 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆப்ஷன் ரூட் ஆப்ஷன் வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 493 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2ஆம் நம்பர் தான் கிடைச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, நம்ம இந்த 235 வச்ச அடியில் நமக்கு வந்து 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 592 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். அதே 592 இன் ஆப்ஷன் 493 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, 592 அடியில் நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 610 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம இந்த 610 இன் ஆப்ஷன் 493 போர்டில் நமக்கு வந்து முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, நம்ம இந்த 610 வச்ச அடியில் நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 592 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 592
2 என்ன ஆப்ஷன் 493 போடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, இந்த 592 செடியில் நமக்கு வந்து 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வீக்லி சார்ட்லேயும் நம்ம வந்து 8 அப்படி 6ஆம் நம்பர் வந்து எடுத்துடும். இதுலேயும் நம்ம வந்து 6ஆம் நம்பர் வந்து கொடுத்து வருது. ஓகேவா, நம்ம வந்து 4 டேஸ் எல்லாம் எடுத்துருந்தோம். இதில் வந்து 235 வேலை நமக்கு 2ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 6ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு வந்து ஒரு 5ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு நம்மளே. அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டு வர மாதிரி சொல்லியிருந்தோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏபிசி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 36 அல்லது 63 கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 366 கூட வரதுக்கு 336 கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம் நினைக்கிற மாதிரி வருது. கணிப்பில் வந்துச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, 336 ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் டவுல்ஸ் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. அந்த 336 வரையும் நம்ம டேரெக்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை நீங்கள் டைப் பண்ணுற முதல் 3 இல்லாட்டி 6 இந்த நம்பர்ஸ் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, இன்றைக்கி நான் கசிங் பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சிக்கு 36 63 ஒரே செட்டு தான் கொடுத்துருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்குன்னு இது அளவாக பயன்படுதுங்க. ஏன்னா வந்து வருஷத்தில் 2ஆம் தேதி தான் அந்த வருஷத்தில் நான் எப்படி என்னன்னு தெரியாது. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல நம்பர் தான் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கணிப்பில் வந்தால் டைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 592. ஓகேவா, 592க்கு 295 சொல்லியிருக்காப்புல. ஆனால் 3 நம்பரும் கொடுத்துருக்காப்புல. ஆனால் போர்டு மாற்றி கொடுத்துருக்காப்புல. சூப்பராக 3 நம்பர்ஸு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆல் போலில் ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போலில் 5082 கொடுத்துருக்காப்புல. 52 இதில் வந்து ஏபிசிஐசியில் இதில் 52 இன்றைக்கி சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்காங்க நம்மள. இன்றைக்கி வந்து யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தான் வின்னிஸ் கொடுத்துருக்காப்புல நம்ம சேனலில். அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து ஏன்னா 9ஆம் நம்பர் வந்து பி போர்டுக்கு வந்துச்சு நம்பர். அடுத்தபடி இவர் மட்டும் தான் ஒரு அளவுக்கு சூப்பராக இன்றைக்கி எதிர்பார்த்த நம்பர் 592 பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிசியில் 592 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். ஆல் போர்டில் 29 2-9 கொடுத்துருக்காப்புல. எல்லா போர்ட்லையும் 2-9 கொடுத்துருக்காப்புல. அவர் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை நம்ம சேனலில் வந்து இவர் கொடுத்துருக்காப்புல. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க இன்றைக்கி. அடுத்து குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அப்படி 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இதில் 2ஆம் நம்பர் சூப்பராக வந்து இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து கணேஷ் மது அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9 சிங்கிள் செட்டு தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் கபீரா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு இவரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா 912 542 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிசி மட்டும் போட்டுருந்தாப்புல. இன்றைக்கி வந்து 92 52 2 நம்பருமே இன்றைக்கி சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. முருகன் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் போர்டு மாறி கொடுத்துட்டாப்புல. இன்றைக்கி வந்து பி போர்டில் 2 கொடுத்துட்டாப்புல. ஏ போர்டில் 9 கொடுத்துட்டாப்புல. ஆனால் இன்றைக்கி அப்படியே பிசியில் போயிடுச்சு. இல்லை சூப்பராக இன்றைக்கி சேர்ந்துருக்கோம். அடுத்தபடியாக பாலா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7 8 6 2 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 2ஆம் நம்பர் மட்டும் தான் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் சூப்பராக ஒரு கசிங் எடுத்துருக்காப்புல. நேற்றுக்கு 2 இன்னிங் கொடுத்தாப்புல. இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விளையாடுங்க. முருகன் வெற்றி அவர் பார்த்தீங்கன்னா 592க்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 2 கொடுத்துருக்காப்புல. இதில் பி போர்டுக்கு 2 எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி சி போர்டுக்கு 2 வந்துடுச்சு. ஏபிசியில் 129 176 வச்சுருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி வந்துருச்சுன்னா அது 29 92 வச்சுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் சேர்ந்துருக்கும். ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒருத்தர் வந்து ஏபிசிஎஸ்சி சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி ஆல் போர்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் நம்பர் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. 9 2 வந்து சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகே மேலே நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனா அமைச்சிக்கோங்க. நம்மளே ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. நம்மளே அளவாக ப்ளே பண்ணுங்கள். மீண்டும் மறக்காமல் ஒரு சிற்பம் வட்டியோடு சந்திக்கலாம்.